அந்த வீடு தான். மூஞ்சில பூச்சாங்க அவ வீட காட்டுறானா வேற ஏதோ வீட காட்டுற? இந்த வீடு தான் அந்த காளி காட்டணும். உனக்கு ஃபுல்லா மப் ஏறிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏய் பொம்பளைங்களை ஏய்னோ சொல்லக்கூடாது. என்னங்க லேடிஸ் ப்ராப்ளம் வந்துடும். ஆமா அது பேர் என்ன சொல்ல? வாட்ஸ் யுவர் நேம்? இங்கிலீஷ்ல வேணாம், நான் தமிழ்லயே கேக்குறேன். என்னங்க அம்மா அடிப்பையா எவடி அது? வீட்டுல எவனாலும் வெளில வாங்கடி. இல்லனா வெளியில இருந்து உள்ள வாங்கடி. ஓ நீதானா அது? நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரியாமலே என் பேர் யூஸ் பண்றியா? ஆமா மைக் செட்டே இல்லாம ஊரெல்லாம் கச்சேரி பண்ணிட்டு இருக்கியா? ஹலோ யார் நீங்க? யார பார்த்து என்ன கேக்குற? எங்கள் கைப்புள்ளை. குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? ஏய் நீ யாரு என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி வந்திருக்கோம். வாயமுடை. ஏய் என்னடா பாத்துன்னு இருக்கீங்க? தூக்கி போட்டு உடைக்கடா. வேண்டாம், நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. மரியாதையா வெளியில போயிடுங்க. இல்லனா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏய் என்ன பயமுறுத்துறியா? எவங்கிட்ட சொல்லுவா? சிவா கிட்ட சொல்லுவேன். அந்த சிவா நான் தாண்டி. நான் யாருன்னே தெரியாம என் பேரை யூஸ் பண்றியா? அசிங்கமால? காசுக்கு வந்து படுக்கிறவ கூட படுத்தவன் பேர் என்னன்னு கேட்டா பேரை சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாடி. எதுக்கடி தேவையில்லாம என் பேரை சொன்னா? சாரிங்க, அந்த நிலைமையில உங்க பேரை சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் உங்க பேரை சொல்ல வேண்டியதா இருந்தது. கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட வந்து காப்பாத்திருப்பாருங்கிறது சந்தேகம் தான். ஆனா உங்க பேரை சொன்ன உடனே அவங்க என்ன விட்டுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் எனக்கு கடவுள் தாங்க. என்ன சாக்கு போக சொன்னாலும் சிவா கிட்ட பர்மிஷன் வாங்காம பேரை யூஸ் பண்ணது தப்பு. ஓவர் பண்ணாத. கரெக்டா காரணம் சொல்லிட்டாங்கல்ல. வா. ஏதோ உங்களால முடிஞ்சது. குட் நைட். இந்த மாதிரி சிவா மைக்கும் ஸ்பீக்கரும் துருப்பிடிச்சு போனாலும் பரவாயில்ல, அந்த அரசியல்வாதியோட ஆர்டர் மட்டும் நமக்கு வேணவே வேணாம். என்னாச்சு? என்ன ஆகணும்? அந்த எம்எல்ஏவோட பர்த்டேக்கு லைட்டு போட்டோம்ல, ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே காசு கொடுங்க சார்னா எங்களுக்கு வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லைங்கிறான். என் பேரை சொன்னியா? அதை சொன்னதுக்கு தான் காசுக்கு சீன் யாராவது வந்தீங்கன்னா நாளைக்கு காலையில அங்க கடை இருக்காதுன்னு சொல்லிட்டான். என்னடா சொல்ற? அவன் சொன்னதை தான். அந்த எம்எல்ஏக்கு ஏதோ கடை இருக்குல்ல? அவன் பொண்டாட்டி பேர்ல ஏதோ சிமெண்ட் ஏஜென்சி வச்சிருக்கானா. அங்க போறோம். சிமெண்ட் வாங்குறதுக்கா? அவன் உயிரை வாங்க. என்னையா வளர்ற? வளரல சார். துட்டு கேட்டதுக்கு எங்களுக்கு கொடுத்து பழக்கம்ல, வாங்கி தான் பழக்கம்னு சொல்றான் சார். ஏங்க நம்ம டைலாக் மாதிரி இருக்கு. ஏண்டா முன்ன பின்ன தெரியாதவனுக்கு எப்படி அவ்வளவு சரக்கு அனுப்புவீங்க? அவருக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும்னு சொன்னார் சார். அது மட்டும் இல்லாம உங்க கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவே காமிச்சார் சார். ஒரு நாளைக்கு 1000 பேர் கூட நின்று போட்டோ எடுத்துக்கிறேன். அதுக்காக போட்டோ எடுத்தவன் அத்தனை பேருக்கு சிமெண்ட் அனுப்பிடுவியா? அவன் பேர் என்னன்னு தெரியுமா? சிவா சார். எவன்டா இங்க சிவாங்கிறது? அவனுக்கு என்ன பெரிய புட்டிங்கின்னு நினைப்பா? எங்கடா அவ? எவன்டா நீ? சொடக்கு சவுண்ட்லயே தெரிஞ்சிருக்கணுமே. சட்ட காலரை தூக்கி விட்டா நீ பெரிய சண்டியர் ஆயிடுவியோ? எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்டயே மோதுவ நீ? என்ன சொன்ன? வாங்கின பொருளுக்கு காசு கேட்டா எனக்கு வாங்கிதான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லைன்னு சொன்னியா? லைட்டு போட்டதுக்கு காசு கேட்டா இதே பதில தான் நீயும் சொன்னியா? என் பவர் என்னன்னு உனக்கு தெரியாது. தெரியும். நீ சொன்னாதான் உன் ஆளுங்க அடிப்பாங்க. அது உன் பவர். நான் ஒருத்தனை அடிக்கிறேன்னு வையன், எனக்கு எவனும் சொல்ல வேணாம். அது என் பவர். உன் மனசுல என்ன பெரிய ரவுடி நினைப்பா? ரோட்டுக்கு வந்தானா நான் உன்னை விட பெரிய ரவுடிடா. எம்எல்ஏ பதவியெல்லாம் இப்பதான்டா வந்தது. அரசியல்ல இருக்கிறோம்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னா நேத்து வந்த சின்ன சின்ன பிள்ளை கப்பசங்க எல்லாம் என்ன ஏத்து நிக்கிறீங்களா? சிமெண்ட் மூட்டையெல்லாம் வண்டியில ஏத்துங்கடா. இலவச சிமெண்ட் கொடுத்த எங்கள் எம்எல்ஏ, பொது கழிப்பிடத்துக்கு இலவச சிமெண்ட் கொடுத்த எங்கள் எம்எல்ஏ. நீங்க கக்கூஸ் கட்டி கொடுக்கறேன்னு இவனுங்க கிட்ட சொல்லி இருந்தீங்களா? இலவச மணலும் செங்கலும் கொடுக்கும் எம்எல்ஏ. இலவச மணலும் செங்கலும் கொடுக்கும் எங்கள் எம்எல்ஏ. மூடிக்கிட்டு வீட்லயே உட்கார்ந்திருந்தா சிமெண்டோட போயிருக்கும். இப்போ செங்கல்லாம் மணலாம். இலவச மணலும் செங்கலும் கொடுக்கும்
எங்கள் எம்எல்ஏ. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா உங்களே கட்டி கொடுக்க சொல்லுவானுங்க. நீங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த ஏரியால வர வேண்டிய 3000 ஓட்டும் போயிடும். வாகன ஒரு வீட்டை மனசுல வச்சுக்காம சிரிச்சுக்கிட்டே இவனுங்கிட்ட கையாட்டிக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. நல்ல புத்திசாலித்தனமா காய நகர்த்திட்ட. என் காசுலயே பொது கழிப்பிடத்தை கட்ட வச்சுட்ட. நான் யாருங்கிறத காமிக்கிறேன்டா. நம்ம சிவா என்ன பாக்குற? அந்த சிமெண்ட்ல என் காசு 5000 ரூபாய் இருக்கு. அதுக்கு தான் இதெல்லாம். கிளம்பு கிளம்பு. ரவுடித்தனம் பண்ணவனுங்க அவனுங்க என்ன கட்டி வைக்கிறீங்க? எங்களை எதுவும் கேட்காத. எம்எல்ஏ ஆளுங்க மேலேயே கை வச்சுட்டேன். மேட்ரு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உன்னை விசாரிக்கிறதுக்கு மேலிடத்துல இருந்தே ஆபீசர் வராங்க. யாரு அந்த ஆபீசர்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ அப்படி பண்ணிருப்ப? அவங்க அடிச்சாங்க, அதான் திருப்பி அடிச்சேன். ஏய், நீ எவன அடிச்சா எனக்கு என்ன? நான் அந்த கதையை கேட்கல. அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டதுக்கு என்ன சொன்ன? கண்ணை மூடிக்க சொல்லிட்டு ஏமாத்திட்டா ஓடி போற. இப்போ ஓடி போய் பார்க்கலாம். அன்னைக்கு நீ கொடுக்காம போன முத்தத்தை இன்னைக்கு நானே. சிவா பேரை சொல்லி தப்பிச்சுக்கின. இன்னைக்கு அந்த டகுல் எல்லாம் நடக்காது. உனக்கு சிவாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கு மரியாதையா வண்டியில ஏறு. என்ன யோசிக்கிற? இன்னைக்கு யார் பேரை சொல்லனா? யோசிச்சு நீ அவன் பேரை சொன்னாலும் அண்ணன் கிட்ட இருந்து இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. வா வண்டியில ஏறு. டைம் வேஸ்ட் பண்ணாத. வா அண்ணா. என்னடா சிவா? என்னடா சிவா இந்த பக்கம் வரான்? இந்த பொண்ணுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீ சொன்னடா. அப்படி இருந்தும் இது பின்னாடியே வரானு. வணக்கண்ணா. ஓய், என்னடா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைண்ணா. தங்கச்சி தனியா வந்துன்னு இருந்தது. இந்த ஏரியால ரவுடிங்க தொல்லை ஜாஸ்தி, அதனால நான் டிராப் பண்றேன்னு சொல்லின்னு இருந்தேண்ணா. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. வரட்டாண்ணா. அண்ணன் பார்த்து பாரு. வாங்கடா. வீட்டுக்கு தானே? வாங்க உட்காருங்க, நான் ட்ராப் பண்றேன். இது என்னன்னு பாக்குறீங்களா? மேரேஜ் சவாரி போயிட்டு அப்படியே வந்துட்டேன். வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல. இனிமேலாவது நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேருங்க. என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்து போச்சு. நேரா பங்க் போயிருந்தா சரியா இருந்திருக்கும். உங்க வீட்ல ஏதாவது? ஐயோ, என் வீட்ல பெட்ரோல் இல்லைங்க. அது கெரோசின் இருந்தாலும் பரவாயில்ல. என் ஐஸ்வர்யா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஐஸ்வர்யாவா? என் கார் பேருங்க. சரி, கொடுக்குறேன். உள்ள வாங்க. இது வரேன். உட்காருங்க. இருக்கட்டும். பரவாயில்ல, உட்காருங்க. இருக்கட்டுங்க. காஃபி குடிப்பீங்களா இல்ல டீயா? கிருஷ்ணாயில் கொடுங்க போதும். அது காருக்குங்க. நான் கேட்டது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சொல்லுங்க. எது கொடுத்தாலும் குடிப்பேன். நீங்க உட்காருங்க.
அடிங்க. யாருக்கிட்ட? இல்லைங்க, இது ஏற்கனவே உடைஞ்சதுதான்.